ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உளுந்து கஞ்சி பண்ண போகிறேன். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது குடிக்கிறதுனால பெண்களுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வர இந்த இடுப்பு வலிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் இந்த கரண்டியால் ஒரு கரண்டி உளுந்து எடுத்திருக்கேன். இதை வறுத்துக்கோங்க. லைட்டாக வறுத்தா போதும். நான் வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து வேணுனாலும் எடுத்துக்கலாம். கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்தை விட நல்லது. வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதை 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் இதை ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. ஏன்னா இது வேக வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாகிட்டே இருக்கும். இடையில கூட நம்ம தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம். கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். நான் இதுக்கு வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். பாவு காய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், பாவு ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்கள் வேணால் கருப்பட்டி வேணால் எடுத்துக்கலாம். நான் வெல்லம் தான் இன்றைக்கி வெல்லத்தில் தான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், பாவு காய்ச்சியாச்சு. இந்த கஞ்சோடு நான் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. நீங்கள் வேணால் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.